வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி பரங்கிக்காயை வச்சுட்டு ஒரு குழம்பு வைக்கலாம். அது புளிக்குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3 போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி. இப்போ கலந்த மிளகாத்தூள், அப்படி இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்குங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறோம். அரிசி களைஞ்ச தண்ணி இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன டிப் இருக்குது. புளியை டெய்லி நீங்கள் அடிக்கடி கரைச்சிக்கிட்டே இருக்க வேணாம். புளியை ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி இப்படி ஐஸ் ட்ரேயில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு 3 க்யூப் இல்லை 2 க்யூப் நமக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும். ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 3 க்யூப் கிட்ட நான் போட்டுக்கிறேன். எப்போது நம்ம புளி கரைக்கிற மாதிரி தான். இதை கரைச்சி ஃப்ரீசரில் போட்டால் அப்படியே இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை சுத்தம் பண்ணி வச்ச பரங்கிக்காயும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வரட்டும். ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.